வெல்கம் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம வீட்டில் நைட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு என்ன ஏதுன்னு பார்க்க வரீங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். இதெல்லாம் பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல்லாம். வெண்டைக்காய் போட்டு ரொம்ப கொலா தின்ன மாட்டேன். முக்கால் வேக்கால் எடுத்துருவேன். எடுத்து ஒரு பீஸை சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சின்னு இருக்கும். அது எப்படி சொல்ல, ரொம்ப கொலன்னு வேக வைக்க மாட்டேன். எனக்கு அப்படி பிடிக்காது. நம்ம வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து கூழ் வத்தல் ரெடி. இப்போ நேற்று டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்து தயிர். இதை சுட சாதம். இது வந்து பாஸ்மதி தூக்குடா. அது எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி சாதா ரைஸோட பாஸ்மதி தூக்குடா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் பாஸ்மதி தூக்குடா சாதம் அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இது மெயினாக என்னோடய ஃபேவரெட் வச்சுக்கோங்களேன், கொள்ளு ரசம். கொள்ளு நல்லா ஊற போட்டு வேக போட்டு அவிச்சு கொள்ளு ரசம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த குக்கரில் என்ன இருக்குன்னா, நிறைய காய்கறி போட்ட சாம்பார். எப்போவுமே இந்த சூடு சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் கீ போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து சாதம் சூடாக இருக்கணும், ஆறின சாப்பாடு பிடிக்காது. இதில் தினமே ஆறின சாப்பாடு தான் சாப்பிட்றேன். இன்றைக்கி சூடு சாதம் தான் கிடச்சிட்டு நல்லா எல்லா காயும் சேர்ந்து கலக்கி இந்த சூடு சாப்பிட்டு இந்த நெய்க்கு மேலே போய் ஊற்றணும். நிறைய காய்கறி, அது சாம்பாரில் போடுற காய்கறி ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே தாராளமாக ரசத்தை ஊற்றணும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரசம், சாம்பார், தயிர், நெய் இதெல்லாம் ஊற்றி குழச்சி அடிச்சுக்கணும். அப்படியே டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ரசம் சாம்பார் 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். தாராளமாக ரசம் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக வத்தல். இவ்வளோ வத்தல் போதும். சாதம் குறையா, அது காய்கறி நிறையா, சாம்பார் ரசம் ரொம்ப பிடிக்கும். நான் கொள்ளு ரசத்தில் வந்து ரொம்ப புளி சேர்க்கலை. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ அன்பாக சாப்பிடுவேன். எப்போ அங்கே உட்காந்து சாப்பிடுவேன். இப்போ ஏதோ ஒரு பழைய 50 வருஷம் இல்லை ஸ்டோரியை போட்டு எதோ போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு, கேட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ல. ரசம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்க. சாம்பார் சாதம் கூட வடகை ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது எனக்கு. மாதிரி வெண்டைக்காய் முக்கால் எடுத்ததுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. இந்த பண்ணி சொன்னால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பாடு சொல்லுங்கள். நான் பாருங்கள் சாம்பார், நெய், ரசம் எல்லாம் போட்டு ஒரு குழப்பிட்டேன். நீங்களாம் நினைக்கலாம் இப்படி சாப்பிடக்கூட ஐஜிக்கு இல்லையே. எனக்கு இப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எவ்வளோ பிடிக்கிறோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு செஞ்சீங்க.